Hi guys, welcome to our RDL Cuties. இன்னைக்கு நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு நிறையா ஃபிஷ் பார்த்தோம். அந்த ஃபிஷ்ஷில் நாங்கள் குழம்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை பண்ணோம். அந்த வீடியோ பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்தீங்களா, நாங்கள் ஃபிஷ்ஷெல்லாம் பிடிச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்சேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம மீன் குழம்பு வைக்கலாம். எப்படி வைக்காதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க, அப்புறம் கடுகு போடுங்க. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம் போடுங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்குங்க. நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா பொரியணும். அடுத்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம், பூண்டு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா தேவைக்காக வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் தேவைக்காக வச்சுக்கோங்க. குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம இங்கே புளியை கரைச்சி வச்சுக்கிறேன். ரெடியாக வச்சுக்கோங்க. புளியை கரைச்சி கொஞ்சம் பெருசு, அதோட 1 கிலோ மீன் எடுத்துருக்குறோம் நாங்கள். அதுக்கு தகுந்த புளி எடுத்துக்கிட்டு கரைச்சாச்சு. அதுக்கப்புறம் தக்காளியை அரைச்சி நாங்கள் சேர்த்துறோம். நீங்களும் இது மாதிரி அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், இல்லை ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். அவ்வளோதான். கொஞ்சம் நீங்கள் உப்பு போட்டு அதுலேயே குழம்புக்கு தகுந்த உப்பு போட்டுக்குங்க. போட்டு நல்லா கரைச்சிக்குங்க. உப்பு புளிப்பு எல்லாம் இதுலேயே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்குது.
நல்லா சுருண்டு கலந்து வரைச்சி இப்போ நீங்கள் இந்த கரைசலை ஊற்றிக்கலாம். புளி கரைசலை கொதிச்சு நல்லா கொஞ்சம் சுண்டுறப்போ மீனை போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு சுண்டி வந்துடுச்சு. அடுத்து மீன் போடலாம். மீன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மீன் போட ஆரம்பிக்கலாம். மீனை நல்லா கழுவி, கவலை மீன் இப்போ நான் மீன் போடுறேன் பாருங்கள். இது மாதிரி ஒவ்வொன்றா போட்டுக்குங்க. குழம்பு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. பரவலாக போட்டுக்கணும். லைட்டாக போட்டு விட்டு ஒரு கிளறினீங்கன்னா கரண்டி விட்டு சும்மா இது பண்ணக்கூடாது. அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் வெந்ததுன்னா அவ்வளோதான், குழம்பு முடிச்சு. சூப்பராக இருக்குது, செஞ்சு பாருங்கள். அடுத்து மீன் கொஞ்சம் வறுத்துக்கலாம் வாங்க. 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு வரமிளகாத்தூள் போட்டுக்குங்க. அடுத்து கொஞ்சம் உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. அடுத்து கொஞ்சம் லெமன் புளிஞ்சுக்குங்க. இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு அரைக்குள்ள நான் புளிகிறேன். உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளிஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதில் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்குங்க. ரொம்ப தண்ணியாக போகக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் குழப்பம். விழுந்துருச்சு. விதை இருந்தால் எடுத்துருங்க. தெரியல கால். இந்த மீனை ஒவ்வொன்றா எடுத்து இப்படி இப்படி எல்லாம் ஒவ்வொரு மீனாக எடுத்து
பிரட்டி வச்சுருங்க. எங்கள் அம்மி மசாலாலாம் போட்டு வச்சுட்டாங்க. நாங்கள் கொஞ்ச நேரத்தில் ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் குழம்பு சாப்பிட போகிறோம். வாங்க மீன் வறுக்கலாம். ஒவ்வொரு பீஸாக எடுத்து இப்போ தோசைக்கல்லில் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக ஆயிடும். 2 பக்கம் திருப்பி போட்டு எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டுக்குங்க. நாங்கள் கட்லா தான் வாங்கியிருந்தோம். நீங்கள் எந்த மீன் வேணாலும் வாங்கி வறுத்துக்கலாம். இதே மாதிரி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.